இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் அவருடைய பாடல் இங்கு மட்டும் இல்லைங்க, உலகளவிலும் மிகவும் பிரபலமானது. எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய கெரியரை விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு அவர் கெரியருக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது அவருடைய மனைவி சாயிரபான் அவர்கள் தான். ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி சாயிரபான் அவருடைய பயோகிராஃபியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவலை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாயிரபான் அவர்கள் டிசம்பர் 20, 1973 குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் தான் பிறந்திருக்காங்க. எங்களுடைய அப்பா பேர் அப்துல் சத்தார். இவர் ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சவுதி ஏர்லைன்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. சாயிரபான் அவங்களுக்கு நல்லாவே இங்கிலீஷ் பேச தெரியுமா, அவங்க ஒரு டான்ஸரா, நல்லாவே டான்ஸ் ஆட தெரியுமா. இவங்கள டான்ஸ் ஆடோட தடுத்தது இவருடைய ஹஸ்பண்ட் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு அவங்களே பல பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தமிழை பேச வராது அப்படின்ட்டு ஒரு மேடையில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் சாயிரபானுக்கும் திருமணமாகி 30 ஆண்டுகள் நிறைவு பெற போகிறது. அதாவது மார்ச் 12, 2025 வந்தால் இவங்களுக்கு 30வது திருமண நாள். அதை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிற சூழ்நிலையில் ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி சாயிரபான் அவர்கள் ஏஆர் ரஹ்மான் அவர்களை விவாகரத்து செய்ய போதாக தன்னுடைய வக்கீல் மூலமாக அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய 30 வருட வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது. ஒருவர் மீது ஒருவர் ஆழமான அன்பு வச்சிருந்தாலும் பதட்டங்கள் சிரமங்களும் தங்களுக்கு இடையே பேசி தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை மன உளைச்சல்லாம் ஏற்பட்டுருச்சு. வேற வழி இல்லாமல் இந்த முடிவு எடுத்திருக்கோம். எங்களுடைய இந்த முடிவிற்கு எல்லாரும் ஆதரவளிப்பீங்க, ப்ளீஸ் தயவுசெய்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ட்டு சாயிரா அவங்க அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய சமூக நல பக்கங்களில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன மார்ச் 2025 வந்தால் எங்களுக்கு திருமணமாகி 30 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு. எங்களுடைய 30 ஆண்டுகளில் திருமண வாழ்க்கை நல்லாவே போய்கிட்டு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இது நினைக்கும் போது என் மனசே உடஞ்சி போச்சு. எனக்கு இந்த சூழ்நிலையில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அந்த பதிவில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் அவருடைய மகன் அமீன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி முடிவெடுத்தது மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. இந்த நிலையில் அவங்க எடுத்த முடிவுக்கு மரியாதை கொடுக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரும் அம்மா அப்பாவை தப்பாக பேசாதீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க, உங்களுடைய புரிதலுக்கு நன்றி அப்படின்ட்டு அந்த பதிவில் சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமாவில் தனுஷ், ஐஸ்வர்யா, ஜெயம் ரவி, ஆர்த்தி, ஜிவி பிரகாஷ், சைந்தவி இவங்களுடைய டிவோர்ஸ் வரிசையில் இப்போ ஏஆர் ரஹ்மான் சாயிரா அவங்களுடைய டிவோர்ஸ் செய்தி வந்திருக்குது. அதாவது ஜிவி பிரகாசம் ஏஆர் ரஹ்மான் ரிலேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏஆர் ரஹ்மான் அவருடைய அக்கா பையன் தான் ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் தன்னுடைய மனைவி சைந்தவை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு அறிக்கை வெளியிட்டப்ப ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஜிவி பிரகாஷுக்கு உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதனாலயாவது உன் மனைவியுடன் சேர்ந்து வாழ்ந்து சில அறிவுரைகளை சொன்னதாக அந்த டைமிங்கில் சோசியல் மீடியாவில் சில செய்திகளாக வெளிவந்துச்சு. இந்த நிலையில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய மனைவியை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு செய்தி தான் எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ஏஆர் ரஹ்மான் சாயிரபானவை எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் 27 வயதாகும்போது தனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் தன்னுடைய அம்மாட்ட சொல்லியிருக்காரு. அதாவது திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போதே அவரே 3 கண்டிஷன் போட்டாராம். முதல் கண்டிஷன் தனக்கு மனைவியாக வர போகிற பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு, 2வது கண்டிஷன் அழகாக இருக்கணும் அப்படின்னு, 3வது கண்டிஷன் அந்த பொண்ணு என்கிட்ட அன்பாகவும் பாசமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு தான் ஏஆர் ரஹ்மான் அவருடைய அம்மா பொண்ணு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. குஜராத்தில் போயிட்டு ஏஆர் ரஹ்மான் அவருடைய அம்மாவும் அக்காவும் தான் ஃபஸ்ட்டு சாயிராவை பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு பிடிச்சதுக்கப்புறம் அதன் பிறகு ஏஆர் ரஹ்மான் அவர்களை வர சொல்லியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் வந்து சாயிராவை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இவர் உடனே ஓக்க சொல்லிட்டு சாயிராட்ட நேரடியாக கேட்டிருக்காரு, உனக்கு என்னை திருமணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சாயிரா எங்கள் அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோமா அப்படியே நான் திருமணம் பண்ணிக்கணும்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் சாயிராபான்னு அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு இங்கிலீஷில் தான் பேச தெரியுமா, நான் திருமணத்துக்கு பிறகு இங்கிலீஷில் தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கார் டிரைவிங் பண்ண தெரியுமா, அதனால திருமணத்துக்கு பிறகு நான் கார்லாம் ஓட்டுவேன் அப்படின்னு சாயிராபானும் சில கண்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷனுக்கு பிறகு தான் ஏஆர் ரஹ்மானுக்கும் சாயிராபான் அவர்களுக்கும் மார்ச் 12, 1995 சென்னையில் மிகவும் கிராண்டாக திருமணம் நடந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் அவருடைய சிஸ்டர், அதாவது ஜிவி பிரகாஷ் அவருடைய அம்மா ரெய்ஹானாவுக்கு சாயிராபான்டா ரொம்பவே பிடிக்குமா. அவங்க இவங்கள பற்றி ஒரு பேட்டியில் ரொம்பவே பெருமையாக பேசியிருப்பாங்களாம். அதாவது சாயிராபானு பணம் இருக்குன்னு ரொம்ப ஆடம்பரம்லாம் இருக்க மாட்டாங்களாம், சிம்பிளாக தான் இருப்பாங்களாம். வீட்டெல்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுக்கோங்களாம். அதோடைய ஹஸ்பண்டோட துணியெல்லாம் நீட்டாக மடிச்சு வைப்பாங்களாம். எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணால் கூட எந்த பொருள் வாங்குறான்னு ரேட் பார்த்து ரேட் கம்மியாக தான் எடுப்பாங்களாம். சாயிராபானாவை பற்றி ரொம்பவே புகழ்ந்து ஒரு பேட்டியில் ரைஹானா அவங்க பேசியிருந்தாங்க. ரொம்பவே ஒற்றுமையாக சந்தோஷமாக போய் இருந்த குடும்பத்தில் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதை பார்த்தா ரசிகர் பலரும் இது உண்மையிலே ஒரு வதந்தியாக தான் இருக்கணும், ஏஆர் ரஹ்மான் அவர்களும் சாயிராபானும் சேர்ந்து தான் வரணும் அப்படின்ட்டு ரசிகர் பலருக்கும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு மனசில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.